கர்த்தர் நாவை எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? உங்களை அழித்து கொள்ளும்படியாக அல்ல, உங்களை தோற்கடித்து கொள்ளும்படியாக அல்ல, உங்களை வீழ்த்தி கொள்ளும்படியாக அல்ல, உங்களை நாசப்படுத்தி கொள்ளும்படியாக அல்ல, உங்களை வாழ வைக்கும்படியாக நாவை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பா, என் மீட்பரே மாமேன்மையே. 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 ஒரு முறை எல்லாரும் கர்த்தரை துதித்து பாடுவோம். என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பா, என் மீட்பரே மாமேன்மையே. என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பா, என் மீட்பரே கொழும்புவில் சாம்பி செல்லத்துறை நடத்தும் வெற்றி வாழ்வு ஊழியர் கூடுகை ஜூலை 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. இடம் BMICH கொழும்பு 7. இதில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்வது அவசியம். முன்பதிவுக்கு 0114380039 0112937440. பாஸ்டர் சதீஷ் 0777518208. பாஸ்டர் மேத்யூ 0777495647. விசுவாசிகள் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் சொன்னார், சொன்னபடி ஆயிற்று. நாம் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் சொன்னால் சொன்னபடியே ஆகும். இந்த சொன்னால் சொன்னபடி ஆகுன்றத பிசாசு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான் பாருங்க. தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க சொல்கிறேன். 6ஆம் வசனம். பிசாசு ஒரு மனுஷனை எப்படி கெடுக்கிறன்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த பிரின்சிபல். இவன் கடவுளை மாதிரி உண்டாக்கப்பட்டிருக்கிறான். இவன் சொன்னால் சொன்னபடியே ஆகுன்றது அவனுக்கு விளங்குது. அதனால் ஒரு மனுஷனை கெடுக்கணும்னா ஒரு சிம்பிள், அவனுக்கு வந்து ஈஸியாக கெடுத்துட்றான். எப்படி கெடுக்கிறான் பாருங்கள். நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தை கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. கவனிங்க, நரக அக்னியினால். நாவு வந்து ஒரு இது மாதிரி, கொல்லி மாதிரி வச்சுங்களேன், நான் விறகு மாதிரி வச்சுங்க. நாவு எங்கே இங்கே நெருப்பு பிடிச்சிட்டு வந்தாங்களா இந்த விறகுக்கு?
நரக அக்னி. நரகத்தில் பிசாசு வந்து இந்த நாக்கை பற்ற வைக்கிறானாம் பாருங்க. இந்த விறகுல இருக்கிற நெருப்பு வந்து நரகத்திலிருந்து வந்த நெருப்புன்றது. அழிக்கிற வார்த்தைகள், நெகட்டிவ் வேர்ட்ஸ், மரணத்தின் வார்த்தைகள், எல்லா தீமைகளையும் பிறப்பிக்கிற வார்த்தைகள். பிசாசு என்ன பண்றான்? இந்த நாவை எடுத்து, நாவு நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பு எங்க இருந்து வந்தது? நரகத்திலிருந்து வந்த நெருப்பாய் அக்னியாய் இருக்கிறது. நரக அக்னியினால் கொளுத்தப்பட்டதாய் இருக்கிறது. இதை வச்சு என்ன பண்றானா? ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுறானா. ஆயுள் சக்கரம்னா என்ன? ஆயுள் சக்கரம்னா இப்போ உங்கள் அப்பா அம்மா எல்லாம் 90 வயசு 100 வயசு வரைக்கும் இருந்தாங்கன்னு வைங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா அம்மாலாம் 90 100 வயசுக்கே இருந்தாங்க, நான் எப்போ ஆவரேஜாக போட்டு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 95 இருப்பேன். அம்மா 90, அப்பா 100, அப்போ நான் 95 கண்டிப்பாக. அதுதான் ஆயுள் சக்கரம். நேச்சுரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லையா, இயற்கை பிரகாரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் கத்தடி கிருபெல்லாம் இருக்குது, ஆசீர்வாதம்லாம் இருக்குது, அது வேறு. அது கூட சேர்த்திங்கன்னா இன்னும் ஜாஸ்தி வரும் இல்லையா. இவன் ஒழுங்காக சும்மா பாய மூடிட்டு இருந்தான்னா அந்த 95 வருஷம் கண்டிப்பாக இருப்பான். அதான் ஆயுள் சக்கரம். ஏன்னா அவங்க அப்பா அம்மா 90 190 வரைக்கும் இருந்திருக்காங்களே, அதே ஹெல்த்து தானே இவனுக்கும் இருக்கும், அதே ஒரு ஃபிசிக்கல் இது தானே இவனுக்கும் இருக்கும், இருப்பான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த நரகத்திலிருந்து வந்த அக்னி இந்த நாவை பற்றி கொண்டிருக்கிறது. அழிவை பேசுகிறான், வியாதியை பேசுகிறான், நோயை பேசுகிறான், தோல்வியை பேசுகிறான், சாவை பேசுகிறான். வாய் திறந்து இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, கல்லறை இல்லை என்றா இங்கே கொண்டு வந்தீர், எகிப்திலே கல்லறை இல்லை என்றா இங்கே கொண்டு வந்தீர், சாகடிக்கவா கொண்டு வந்தீர், எப்படி பேசுறாங்க பாருங்க. கர்த்தர் சொல்றார், கானான் தேசத்துக்கு கொண்டு போறான்னா இவன் சாவியே பேசிட்டு இருக்கிறான். செத்தாங்களா இல்லையா? ஆயுள் சக்கரத்தையே கொளுத்திட்டாங்க. நல்லா போயிருங்க, ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வரணுமே, கண்டிப்பாக வந்தாகணுமே. அந்த சக்கரத்தை எப்படி கொளுத்துனாங்க? வாயில் வார்த்தையை வச்சு கொளுத்துனாங்க, வார்த்தையாலே கொளுத்துனாங்க. அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இந்த நாவு நரக அக்னியினால், அப்படிதான் பாவத்தில் விழுந்து போன மனுஷனுக்கு வந்து நாவு வந்து நரக அக்னியினால் கொளுத்தப்பட்டதாக இருக்கிறது. அதன் மூலமாக ஆயுள் சக்கரமே கொளுத்தி ஆயிடுது. அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அப்பா அந்த தப்பான நெருப்பை வச்சுக்காத வாயில், இதில் என்ன பண்ணு, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அதை பற்ற வைங்க. அந்த நெருப்பினால், நெருப்பு 2 விதமாக வேலை செய்யுது, அழிக்குது இல்லையா. அழிக்குதுன்னு நெருப்பே வேணான்னு இருக்க முடியாது, சமையல் ஆகாது. சமையல் ஆக்குற நெருப்பும் தேவைப்படுது. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இது வந்து நான் கொடுக்குற நெருப்பு சமைக்கிற நெருப்பு மாதிரி நல்ல காரியங்கள் நடப்பிக்குது. இது வந்து உனக்கு சாப்பாடை ரெடி பண்ணுற நெருப்பு, இது நல்ல நெருப்பு இல்லையா, அழிக்கிற நெருப்பு இல்லை. கர்த்தர் நாவை எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? உங்களை அழித்து கொள்ளும்படியாக இல்லை, உங்களை தோற்கடித்து கொள்ளும்படியாக இல்லை, உங்களை வீழ்த்தி கொள்ளும்படியாக இல்லை, உங்களை நாசப்படுத்தி கொள்ளும்படியாக இல்லை, உங்களை வாழ வைக்கும்படியாக நாவை கொடுத்துருக்கிறார் கர்த்தர். எவ்வளோ முக்கியமான ஒரு சத்தியம் பாருங்கள். இதை வந்து பழிச்சு பேசுகிறாங்க சிலர் விளங்காமல். அவங்களுக்கு எனக்கு தெரியுது, அதனால தான் நான் ரொம்ப ட்ரை பண்ணி விளக்கி சொல்கிறேன். இதை விளங்காமல் என்ன பண்ணுறது? என்ன பாசிட்டிவ் கன்ஃபெஷன் போச்சார் அவரு. எனக்கு அது அந்த மாதிரி வார்த்தையை கேட்கும்போதே எனக்கு தெரியுது, நாவு நரக அக்னியினால் பற்றிக்கிட்டு இருக்குதுன்னு. நரக அக்னி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தும், உருப்படியாக இருக்கிற வேலையை கொளுத்தி நாசமாகிடும், நல்லா போயிட்டுருக்கிற வியாபாரத்தை கொளுத்தி நாசமாகிடும், எதிர்காலத்தை கொளுத்தி நாசமாக்கிடுது, நல்ல காரியம் நடக்க இருக்கிற நல்ல காரியங்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுது. இந்த நாக்கு பாருங்கள், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வேலை. இதை என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்காக. அதனால தான் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வந்து பெந்தெகோஸ்து நாளில் இறங்கினப்ப அக்கினிமயமான நாவுகள் பற்ற வைக்கிறார். நரக அக்னியினால் பற்ற வைக்கப்பட்ட நாக்கு இவனுக்கு விழுந்து போன மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கும்போது பெந்தெகோஸ்து நாளில் அக்கினிமயமான நாவுகள் வந்து அவர் மீது வந்து உட்கார்ந்துதான் பாருங்க, அவன் நாவில் வந்து உட்கார்ந்து இருக்குது. அப்போ பாருங்க, அக்கினிமயமான நாவுகள் இப்போ இந்த பரலோகத்தின் நெருப்பினால் பற்ற வைக்கிறாரு. இந்த அற்புதமான வார்த்தைகளை பேசும்படியாக அவருடைய வாய் மாற்றப்படுகிறது. வாயை தான் தொடுறாருங்க, நாவை தான் தொடுறாருங்க. இருக்கீங்களா?
பிசாசுக்கு நல்லா தெரியுது எங்கே பவர் இருக்குது மனுஷனுக்குன்னு. அவன் ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், அவன் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான். அவன் நினச்சிக்கிட்டான், என்னது இது, அவர் சொல்கிறாரு சொன்னபடி ஆயிற்று, இவனையும் சொன்னால் சொன்னபடி ஆகிறன்னு வச்சிருக்காரு, இவனும் சொல்கிறான் சொன்னபடியே ஆகிறது, ஆகவே நானும் சொல்லி பார்க்குறேன் சொன்னபடி ஆகுன்ட்டு அவன் சொன்னான் பாருங்க. அவன் என்ன சொன்னான், நான் வானத்துக்கு ஏறுவேன். பார்த்தான் ஏறலாம் போல இருக்குது, சொன்னா ஏறிடுவோம், சொன்னா சொன்னபடி ஆகும் இல்லையா, சொல்லி பார்ப்போன்னு நான் வானத்துக்கு ஏறுவேன், என்னுடைய சிங்காசனத்தை நட்சத்திரங்களுக்கு மேலாக உயர்த்துவேன், அந்த மலை உச்சியை போய் நான் உட்காருவேன் சொல்லி பார்க்கறான். சொன்னா சொன்னபடி ஆகுதாங்க. மேகங்களுக்கு மேலாக நான் ஏறுவேன், தேவனுக்கு ஒப்பாக நான் இருப்பேன். பார்த்தான், இவங்கெல்லாம் சொல்றபடி சொன்னா சொன்னபடி ஆகுது, அவர் சொன்னா சொன்னபடி ஆகுது, நம்மளும் சொல்லி பார்ப்போன்னு சொன்னான் பாருங்க. மேலே போகிறதுக்கு போல கீழே வந்துட்டான். ஒர்க் ஆகலை அவனுக்கு வேலை செய்யலை. ஏன் அவனுக்கு வேலை செய்யலைன்னா, அவன் நம்முடைய தேவனுடைய சாயலில் அவன் உண்டாக்கப்படவில்லை. அவன் சொன்னால் சொன்னபடி ஆகும்படியாக உண்டாக்கப்படவில்லை. நல்லா கவனிங்க, தேவ தூதர்களை கர்த்தர் எப்படி உண்டாக்கியிருந்தார், இவர் சொன்னதை போய் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லிட்டு வரதுக்கு தான் உண்டாக்குனார். அவ்வளோதான் அவன் வேலை. அதுதான் பாருங்கள், நமக்கும் தேவதூதர்களுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம். நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். இது புரியாதவங்க தான் தேவதூதர் வந்து காலில் விழுந்து வணங்கிடுவாங்க. அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு வல்லமை கிடையாது பாருங்க. அவன் சொன்னால் சொன்னபடி அவன் வேதத்தில் சொல்லி இல்லை. அவனை கடவுள் தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கவில்லை. உங்களையும் என்னையும் தான் அப்படி உண்டாக்கி இருக்கிறாரு. பெரிய பாக்கியவான்கள் நாம. நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு உயர்வை கொடுத்திருக்கிறாரு கர்த்தர் பாருங்க. நாம சொன்னா சொன்னபடி ஆகுன்ற அளவுக்கு நம்ம கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவனுக்கு அதனால தான் பாருங்க அவ்வளோ பெரிய பொறாமை. அதனால தான் ஏதேன் தோட்டத்துக்கு வந்தான். வந்தவொடனே என்ன சொல்றான், hath God said, என்னன்னா எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக ஆக்ட் பண்ண வச்சிடணும், செய்ய வச்சிடணும், கர்த்தருடைய வார்த்தையை மீற வச்சிடணும், அந்த வார்த்தையை நம்பாம வச்சிடணும், அந்த வார்த்தையை தள்ளும்படியாக அவனை செய்திடணும். ஏன்னா அந்த வார்த்தையை எடுத்து இவன் வாயில வச்சு இவன் இருதயத்தில் வச்சானா இவன் பெரிய வாழ்க்கையை உண்டாக்கிடுவான். அதனால hath God said, கர்த்தர் சொன்னாரா அப்படின்னு தான் வர்றான். அவர் சொன்னதை வச்சுக்கிட்டு தான் வர்றான். ஆமா சொல்லியிருக்காரு, இந்த மரத்தின் கனியை புசிக்க வேணான்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னா புசிக்கலாம், ஒன்றும் ஆகாது. அவர் செத்துருவன்னு சொன்னாரா, சாகவே சாவாயின்னு சொன்னாரா, சாகவே மாட்டாய். அவருடைய வார்த்தையை தான் சேலஞ்ச் பண்றான். நீ அவருடைய வார்த்தையை நம்ப போறியா இல்லையா? வார்த்தையில நம்புகிறதுல தான் வாழ்வு, வார்த்தையை தள்ளுகிறதுல தான் தோல்வி. வார்த்தையை நம்புகிறது ஜீவன், வார்த்தையை தள்ளுகிறது மரணம், சாவு. மனுஷன் ராங்கா தெரிந்தெடுத்துக்கிட்டான் பாருங்க. அதான் சொல்றாரு கர்த்தர். அப்புறம் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, கானான் தேசத்துக்குள்ள நுழையும் முன்னால சொல்றாரு, உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன், உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன். தெரிந்துகொள். எதை தெரிந்துகொள்? ஜீவனை தெரிந்துகொள். ஜீவன் எப்படி தெரிந்து கொள்றது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை. அவர் சொன்னதை நான் தெரிந்து கொள்றேன். பிசாசு சொல்றதை நான் தெரிந்து கொள்ள போறதில்லை. அவனுடைய வார்த்தையை நான் பேச போறதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்க போறேன், அதை எடுத்துக்கொள்ள போறேன். அதை எடுத்துக்கொள்ளும் போது நான் ஜீவனை எடுத்துக்கொள்ளுகிறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கிறிஸ்தவ மக்களுக்கு போதிக்கப்பட வேண்டிய ரொம்ப முக்கியமான சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க. விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்றது சொல்லிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை இல்லை. இது ஒரு பெரிய கஷ்டமா? ஏங்க இது என்ன போய் அங்கே நடந்து போய் இத்தனை மைல் போய் இதை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறோமா? நம்ம கிடையாது. இவ்வளோ காசு கொடு, அவ்வளோ இதை கொடு, இதை கொண்டா அதை கொண்டா கிடையாது. ஒன்றும் கிடையாது. என்ன ரொம்ப சுலபமானது சொல்கிறோம், அதனால தான் நம்ப மாட்டேன்றாங்க நிறைய பேர். நிறைய பேருக்கு என்னென்னா, என்ன அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு கொடுப்பேன்னு பார்த்தேன்னா, கஷ்டமான ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்ப்பேன். 10 நாள் உபவாசம், அதில் 3 நாள் எச்சை கூட முழுங்கக்கூடாது, தண்ணி கூட குடிக்கக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா கடைசியில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த வார்த்தையை எடுத்து இருதயத்தில் வை, வாயில் வை, அதே பேசுன்றீங்க. அது அவ்வளோ சிம்பிளாக வராது. அது அவ்வளோ சிம்பிளாக வராது. நான் சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர், நம்புங்க தயவுசெய்து. உங்களை தலைகளாக நிற்க வச்சு உருளை வச்சிருக்கலாம் கர்த்தர், அப்போ தான் நான் செய்வேன். தலைகளாக நின்று பம்புற மாதிரி சுற்று பார்க்கலாம் 5 நிமிஷம்,
அப்புறம் தான் உனக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் சுற்றிட்டு இருப்பீங்க. இந்நேரம் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அங்கே எங்கேயாவது தலைகளாக நிற்கிறது எப்படி, சுற்றுறது எப்படி, இன்னும் வேகமாக சுற்றினா தான் கிடைக்குமான்னு அதுக்கு பெரிய முயற்சி எடுப்பீங்க. அவர் சொல்கிறாரு, நீ சுத்தவும் வேணாம், தலைகளாக நிற்கவும் வேணாம், என்னுடைய குமாரனையே நான் சிலுவையில் ஒப்பு கொடுக்குறேன், அவருடைய ரத்தத்தை சிந்தும்படியாக. நீ அதை விசுவாசி, நீ அதை விசுவாசி. அவர் செய்து வைத்திருக்கிற காரியங்கள், உனக்காக ஏற்படுத்தின மீட்பு, அதன் ஆசீர்வாதங்கள், இதை எடுத்து நாவை அந்த பரலோக அக்கினியினால் பத்தவை என்றாரு. ஆயில் சக்கரத்தை கொளுத்துறதுக்கு பதிலா ஆயில் சக்கரத்தை நல்ல இன்னும் நீளமாக்குற வேலையை பாரு. சொல்றாங்க, அப்பா 50 அவுட்டுங்க, அம்மா 52 அவுட்டு. அப்பா அடியேன் எப்படி? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, அது முடிஞ்சு போன கதை. இப்போ ஆக வேண்டியதை கவனிங்க. 50 வந்த உடனே சொல்லிட்டு இருக்காதீங்க, எங்கள் அப்பா இப்படி தான் 50 போயிட்டாரு அப்படின்னு. 50 வரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகிடுங்க. இயேசு நாமத்தில் நான் மதுலையும் தாண்டுவேன், எல்லாத்தையும் தாண்டுவேன்னு சொல்லி இருக்குது. 50 தாண்டுவேன், 60 தாண்டுவேன், 70 தாண்டுவேன். கர்த்தருடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருக்கிறது. அவர் என்னுடைய வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்குகிறார். இருக்கிறீங்களா? சிலர் ரெக்கார்டை உடைக்காம பார்த்துக்கிறாங்க. அவர் 50 அவுட்டு, இவர் 52 அவுட்டு. அப்போ அதுக்கு அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு மேலே இவங்க வாழ்ந்துட்டாங்கன்னா அந்த ரெக்கார்டு உடஞ்சிருமே. ஒரு பையன் சொல்கிறான் பாருங்க, எங்கள் ஊர்லேயே யாரும் பிஏ படித்தது இல்லையா, அதனால் எங்கள் வீட்டிலலாம் சொல்கிறாங்க, நீ எதுக்குடா போய் காலேஜ் எல்லாம் போய், நம்ம ஊரில் எவன் படித்தான், நீ எதுக்கு போய் காலேஜ் எல்லாம் போய் படிச்சுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி தொலை. உங்கள் ஊரில் பெரிய ரெக்கார்டு கீப் பண்ணுறாங்க, யாருமே பிஏ படித்ததில்லைன்ற ரெக்கார்டை பத்திரமா நீ பாதுகாக்க போறியாக்கும். அவன் சொல்கிறது, யார் சொல்கிறது நம்பாத. என்ன ஒழுங்காக காலேஜுக்கு போ, பிஏ என்ன எம்ஏ கூட படிக்கலாம், நீ பிஹெச்டி கூட படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. என்ன படிக்கணுமோ படிப்பான்னு இருக்கீங்களா? நிறைய பேர் ரெக்கார்டை கீப் அப் பண்ணுறது தான் இருக்காங்க. ஆயுள் சக்கரத்தை நீட்டலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாதியா, கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரா, அவன் தலையில் எழுதி வச்சிருக்கிறாரு, எழுதி வச்சது தான் நடக்கும், இத்தனை வருஷம் எழுதிட்டாருன்னா அதான் நடக்கும். அப்புறம் ஏன் சொன்னார், உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படியா. அப்பன்னா இருக்கிறத கொஞ்சம் நீட்ட முடியுமா முடியாதா? இருக்கீங்களா? இருக்கிற வாழ்நாள் நீட்ட முடியுமா முடியாதாங்க? அடுத்த சொல்றாரு, சிலர் ஏழையா உண்டாக்கி இருக்கிறார், சிலர் பணக்காரனா உண்டாக்கிறார். அப்படிதாங்க, அவர் வச்சது தான். ஒரு ஊழியார் என்று சொல்லாரு பாருங்க, கர்த்தர் நாய்க்கு வாழை அளந்து வச்சார், அதுபோல அவனுக்கு எவ்வளோன்னு அளந்து வச்சிருக்கிறார். வாழை அளந்து வச்சவர் அவன் எப்படி இருப்பான்றதையும் அளந்து வச்சிட்டார். அதனால நீ ஓஹோன்னு இருக்கிற, ஏன்னா உனக்கு அளந்து வச்சிருக்காரு. அப்படி அடுத்தவனுக்கு ஈஹின்னு இருக்கிறான் அவன், ஏன்னா அவனுக்கு அவ்வளோதான் அளந்து வச்சிருக்கிறாரு. என்ன கணக்கு பாருங்க. ஊழியக்காரரு நான் கேட்டேன், நீங்கள் பைபிள் தான் படிக்கிறீங்களா இல்லை வேற எதாவது படிச்சுட்டு இருக்கீங்களா உட்காந்து? எங்கே சொல்லியிருக்குது அது, அவனுக்கு இப்படி அளந்து வச்சார், இங்கே இவனுக்கு இப்படி அளந்து வச்சாருன்னு என்ன சொல்லியிருக்குது? அப்படியே ஏழையாக பிறந்தா கூட சில ஏழையாக பிறந்தவொன்னு என்ன நினச்சிக்கிறது, கர்த்தர் எனக்கு அளந்து வச்சுட்டாரியா, தெரியுது இல்லையா, நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து, ஏழை குடும்பத்தில் வளர்ந்து, ஏழை பெற்றோருக்கு பிறந்து இப்படி தான் இருக்கிறேன், அதனால் கர்த்தர் நமக்கு அளந்து வச்சதில் நம்ம திருப்தியாக இருக்கணும். கிடையாது. வேத வசனம் சொல்லுது, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, ஏன் உன் நாள் நீடித்திருக்கும்படியாகவும் நீ நன்றாயிருக்கும்படியாகவும். எல்லாம் சொல்லுங்க, நன்றாயிருக்கும்படியாகவும். அப்போ இப்போ ஏற்கனவே பிறக்கும் போது அவ்வளோ நல்லா இல்லைன்னா இனிமையாவது நல்லா இருக்க முடியுமா? ஹலோ, இருக்கிறீங்களா? அப்போ நான் நல்லா இருக்கிறதுக்கு நான் ஏதாவது பண்ண முடியுமா? என்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை மாற்றுவதற்கு நான் ஏதாவது பண்ண முடியுமா? என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை, நான் பிறந்த சூழ்நிலையை, இருக்கிற சூழ்நிலையை, கிடக்கிற சூழ்நிலையை மாற்றி அமைத்து நல்ல விதமாக அதை மாற்றுறதுக்கு நான் ஏதாவது பண்ண முடியுமா? நான் சொல்கிறேன், நிச்சயமாக பண்ணலாம். தலைவிதின்னு போயிட்டு இருக்கக்கூடாது. விசுவாசம் என்னும் விதி இருக்குது. ஹலோ, நிறைய பேர் தலைவிதி மேல நம்பிக்கை, அது விதி, பிரமாணம் எழுதியாச்சு, அதன்படி தான் நடக்கும்.
நான் என்ன சொல்றேன், விசுவாசம் என்னும் பிரமாணம், அதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். விசுவாசம்னு ஒரு பிரமாணம் இருக்குது. தலைவிதியை பிரசங்கம் பண்ணல நான். விசுவாசம் என்னும் ஒரு பிரமாணம் இருக்குது. இந்த பிரமாணம் சொல்லுது, நீ கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து உன் இருதயத்தில் வச்சு வாயில வச்சா இரவும் பகலும் அப்படி வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானம்னா என்ன? எடுத்து அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இருக்கிறீங்களா? தேவ தூதர்கள் கூட இதை பண்ண முடியாது, பிசாசு பண்ண முடியாது. இதை அதான் அவனுக்கு பொறாமை நம்மளை பார்த்து. இந்த பிசாசு பயலுக்கு நம்மளை பார்த்தா பொறாமை. ஏன்னா பெரிய பாக்கியவான்கள் நாம. எவ்வளோ பவரை கர்த்தர் இங்கே கொடுத்துட்டாரு, சிம்பிளாக பண்ணிட்டாரு. நம்மளுக்கு இருக்கிற நிலைமையை மாற்றுறதுக்கு, தோல்வியை வெற்றியாக மாற்றுறதுக்கு, சுகவீனத்தை சுகமாக மாற்றுறதுக்கு, எதிர்காலத்தை நல்ல விதத்தில் மாற்றுறதுக்கு வேண்டிய வல்லமையை, அதிகாரத்தை, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டா பாருங்க. பிசாசு எவ்வளோ வெறுப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்மளை பார்த்தாலே அவனுக்கு பத்தி எரியுது. எப்படி உண்டாக்கிட்டார் பாரு அவனை. ஒன்றுமே இல்லைனாலும் எங்கேயோ ஒரு மூல முடுக்கில் பிறந்தாலும் இப்படி வாயை திறந்து பேசி 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 எப்படி ஆயிடுறான்னு. நல்ல காலம் கர்த்தர் அப்படி வச்சார். இல்லைன்னா தஞ்சாவூரில் பிறந்து மெட்ராஸில் வளர்ந்து இப்படிலாம் வர முடியாது. நல்லா வரணும்னா எங்கேயாவது பெரிய இடத்துல பிறக்கணும், பெரிய ஆளாக இருக்கணும். ஹலோ, நீங்கள் எங்கே பிறந்தா என்ன, எந்த ஊரில் வளர்ந்தா என்ன, வார்த்தை எடுத்து வச்சிங்கன்னா உலகம் முழுக்க எங்கே வேணா மேலே வரலாம். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே.